الشفاعة هب لنا للقيامة مشفقا وهلنا من دعاء سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي من قدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم لقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به وكما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமான்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருப்பார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, சஃபர் மாதத்தினுடைய கடைசியிலும் ரபியுல் அவ்வல் தொடங்கக்கூடிய ஒரு நிலையிலும் நாம் எல்லாம் இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் என்பது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவுகளை, வாழ்க்கையை, வரலாற்றை உணர்வு பூர்வமாக உலகமெல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு மகத்தான நல்ல நாட்களாக அவைகள் அமைந்திருக்கிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை நாமும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம் உயிரினும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறார். அப்படிப்பட்ட நாயகத்தை பற்றிய செய்திகளை, வாழ்வை, வரலாறை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வரலாறு தெரியாமல் ஒரு மனிதன் குர்ஆனை கூட சரியாக விளங்க இயலாது. அவருடைய வரலாற்றை தெரியாமல் குர்ஆன் ஷரீஃபினுடைய தெளிவுரையை கூட அவரால் புரிய முடியாது. 40 வருஷ காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே, நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்று ஒரு கருத்திலே குர்ஆனில் ஒரு ஆயத்து வருகிறது. இந்த ஆயத்திற்கு அர்த்தத்தை எப்படி நாம் விளங்க முடியும்? உங்களுடைய 40 வருஷ வாழ்க்கையை விளங்காமல். இன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே தாங்கள் மகத்தான மிக உயர்வான குணத்தில் இருக்கிறீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அவருடைய வரலாறுகளை படிக்காமல் என்ன குணம், எப்படி அந்த வாழ்க்கை என்பதை தெரியாமல் அந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நாம் எப்படி புரிய முடியும்? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாரும் இல்லை. வாழ்வின் எந்த துறையில் நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறானே. அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை, வரலாற்றை படிக்காமல், அவர்களை பற்றி தெரியாமல் எப்படி நாம் அந்த ஆயத்தை விளங்குவது? எனவே நாம் எல்லா காலத்திலும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த ரபியுல் அவ்வல் போன்ற இந்த மாதங்கள் வருகின்ற நேரத்தினுடைய வரலாற்றை மீண்டும் நினைவு கூறக்கூடியவர்களாக, வரலாற்றை நாம் ஈடுபாட்டோடு படிக்கக்கூடியவர்களாக, அதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வுடைய கண்ணியத்தை கல்வியின் அடித்தளத்தில் பதித்து வைப்பதற்குண்டான ஒரு உன்னதமான உயர்நிலையை பேணக்கூடியவர்களாக நாம் ஆகியிருக்க வேண்டும். வரலாறு என்பது பல அதிசயங்களை சந்தித்திருக்கிறது. ஸல்லல்லாஹு வரலாறு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறு பல அதிசயங்களை கொண்டது. அவருடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டமும் வித்தியாசமானது. அதே போல ரசூலுடைய வரலாறு என்பதிலே பல்வேறு நிலைகள் என்று சொன்னாலும், ஒரு தனிப்பட்ட மனிதரை பற்றி இந்த உலகத்தில் இவ்வளவு செய்திகளை, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி இவ்வளவு செய்திகளை உலகத்தின் எந்த மனிதருடைய வரலாற்றில் பார்க்க இயலாது. அதிலும் பதிவு சாதனங்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய ஒரு உருவ சித்திரம், ஒரு போட்டோ கூட கற்பனையில் இல்லை, கற்பனையில் கூட இல்லை.
ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க என்பதை பற்றி உண்டான ஒரு போட்டோவோ ஒரு கற்பனை சித்திரமோ அவர்களை பற்றி உண்டான எந்த ஒரு நிழல் படமோ இல்லாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பற்றி இன்றைய பதிவு சாதனங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதரை பற்றி கூட அவ்வளவு செய்தியை நாம் பார்க்க இயலாம். அதிலேயும் சும்மா கற்பனையான செய்திகள் அல்ல. மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். என்னை பற்றி யாராவது பொய்யான செய்தி ஒருவர் சொன்னால் தன் இருப்பிடத்தை நரகமாக்கட்டும் என்று சொன்னார். வாழ்விலே உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது என்று சொன்னவர்கள். என்னை பற்றிய யாராவது ஒரு பொய் செய்தியை எதிரிகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யர் என்று சொன்னதில்லை. எதிரிகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதிக்குல் அமீன், நீங்கள் உண்மையாளர், நன்னம்பிக்கையாளர் என்று சொன்னார். அவருடைய வாழ்வை பார்த்தவர்கள் 40 ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், யோசிக்க வேண்டாமா என்று தன் வாழ்வை முற்படுத்தியவர்கள். வாழ்க்கையிலே வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது. ஒரு நாள் அபூஜஹிலும், இஸ்லாமிய எதிரிகளிலே மிகப்பெரிய எதிரி, அபூஜஹிலும் அஹ்னஸ் என்று ஒருவர், அவர் 2 பேரும் எதிரிதான். பின்னால் அந்த அஹ்னஸ் ரலியல்லாஹு இஸ்லாம் ஆகிவிட்டார்கள். 2 பேரும் ஒரு நாள் இரவிலே ஒரு சந்தில சந்திக்கிறாங்க. ஒரு இடத்துல 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் இந்த அஹ்னஸ் கேட்கிறார், முகம்மதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார். மற்றதெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு பிடிக்காதவர் இருக்கட்டும், நான் அவங்கள பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறேன். 2 பேரும் கடும் எதிரிகள் சந்தித்து பேசுகிறார்கள். மனம் திறந்து சொல்லுங்க, என்ன லா யரானா அஹதுன் வலா யஸ்மஉல் கைர். நம்மளை யாரும் பார்க்கல, நம்மளை சுத்தி யாரும் இந்த விஷயத்தை கேட்கவும் இல்லை. லா யரானா அஹதுன் வலா யஸ்மஉல் கைர், நம்மளை யாரும் பார்க்கவும் இல்லை, நம்ம பேசிக்கிற விஷயத்தை கேட்கறதுக்கும் ஆட்கள் இல்லை. அப்படி ஒரு இடத்துல இருக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்க அவங்கள பற்றி? உடனே அந்த நேரத்தில் அபூஜஹில் சொன்னான், அந்த நேரத்திலே வல்லாஹி மா கதப முஹம்மது, முஹம்மது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் ஒரு பொய் கூட சொன்னதில்லை, ஒரு பொய் கூட சொன்னதில்லை. தான் அப்படி வாழ்ந்தால் என்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது சில காரியங்கள் வரம்பு மீறி பாவங்கள் நடந்தாலும் கூட வட்டியை பார்க்காத சமுதாயம், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சொட்டு மதுவை கூட வாயில வைத்து பார்க்காத ஒரு சமுதாயம் உருவாக்கினார்களே. சாதாரணமானதா? அதன் வாசனையை கூட நுகர்ந்து பார்க்காத, அதை வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி காண்பித்து காலங்கள் 1400 ஆண்டுகள் காலங்கள் கடந்தும் கூட இன்றும் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயமா? உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது வரலாற்றை, உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. உலகத்தை நிலைநிறுத்திய 100 மனிதர்கள் என்று தி 100 நூல் பழைய செய்திதான். 100 பேரில் முதன்மையானவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முன்னிறுத்துகிறார் மைக்கேல் ஹார்ட். 2வது யாருன்னா ஐசக் நியூட்டனை சொல்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நவீன சாதனங்கள் என்று என்னென்ன உண்டோ எல்லா நவீன சாதனங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அவர் காரணமாக இருந்தார். மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நியூட்டன் காரணமாக இருந்தார். எனவே உலகத்திலே மிகப்பெரிய பிரயோஜனத்தை, மக்களிடத்தில் தாக்கத்தை உண்டாக்கியவர் என்று அவர் 2வது சொல்கிறார். என்றால் பண்பாட்டிலும் வாழ்க்கையின் நெறியிலும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை உருவாக்கியதிலே, ஒரு இறையச்சமுள்ள வாழ்க்கையை உருவாக்கியதிலே, ஒரு பேணுதலான அறமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கியதிலே இவரை விட அவர்கள் சிறந்திருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்படுத்துகிறார். உலகத்தினுடைய ஆய்வாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் திகைப்போடு பார்க்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஆகிறது. தான் மாத்திரம் பொய் சொன்னது என்று இல்லை. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா செல்கிறார்கள். மக்காவாசிகள் பிடிச்சுக்கிட்டாங்க, எங்க ஊர்ல வந்து இங்க சம்பாதிச்சு சொத்தெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு நீங்க போவீங்க, எங்க இருந்தோ வந்து இங்க நீங்க சொத்து சம்பாதிச்சு சேர்த்து அதை வச்சிருப்பீங்க, நீங்க அதுக்கு பிறகு இஷ்டப்பட்ட இடத்துல எடுத்துட்டு போவீங்க, உங்களை எப்படி விட முடியும்? அதனால நீங்க இங்க இருந்து போகணுமானா நீங்க சம்பாதிச்ச அந்த சொத்துக்கள் எங்க இருக்குது அதை பூரா சொல்லிட்டு தான் போகணும்னா சொன்னாங்க. எல்லாத்தையும் உங்கள்ட்ட தந்தார், எல்லாவற்றையும் தந்து விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள், நான் ஹிஜ்ரத் செய்து சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து சொன்னாங்க, ரபிஹ சுஹைப், சுஹைப் லாபமான ஒரு வியாபாரத்தை செய்துட்டார் சொன்னாங்களாம். இந்த மரத்தடியில இன்னிடத்துல என்னுடைய புதையல் பதிச்சு வச்சிருக்கிறேன், இன்னிடத்துல என்னுடைய புதையல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம்.
சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. கேட்ட ஒரு ஆள் அந்த மரத்தடியில போய் தோன்றார். இன்னொரு ஆள் சொன்னா, நான் தப்பிச்சு போறதுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு போறாரு, நீங்க என்ன மரம் தோண்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அவர் தப்பிச்சு போறதுக்கு அந்த மரம் இந்த மரம், அந்த தெற்கு புறத்தில் உள்ள அந்த மரம், வலது புறத்தில் உள்ள இந்த இடம் சொல்லிட்டு போறாரு, நீங்க என்ன அந்த இடத்தை தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தவர்கள், மாற்று கருத்துள்ளவர்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ சஹாபிகளையோ ஏற்றுக்கொள்ளாத அவர் திரும்ப சொன்னார், வல்லாஹி மா கதவா ஸஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்கிறேன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்று பொய் சொன்னதில்லை சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், உலகத்தை மாற்றியவர்கள். எப்படி இருந்த உலகம், அதையும் யோசித்து பார்த்தான். எப்படி இருந்த ஒரு உலகம், இந்த உலகத்திலேயே ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய மொத்த அறியாமையின் உருவகமாக இருந்த இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களை மாற்றிய மாமனிதரான நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கிறோம் பெருமக்களே? இந்த வரலாறுகளை படிக்க வேண்டும். நாம் மூமின்கள், உங்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், உங்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான வரலாறு உலகத்தில் எந்த மனிதருக்கும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான தெளிவான வரலாறு உலகத்தில் யாருக்கும் இல்லை. பிறந்த தேதி வேணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தேதி 571 ஏப்ரல் 20ஆம் நாள் ரபீஉல் அவ்வல் 12 திங்கட்கிழமை அதிகாலையில் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்தார். பிறந்த இடம் இன்றும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. பிறந்த இடம் வருடங்கள் கழிந்து விட்டது, இன்றும் அவர்கள் பிறந்த இடத்தை அரபிகள் நூலகமாக அடையாளம் காட்டி வைத்திருக்கிறார். பிறந்த இடம் இருக்கிறது. பிரசவம் பார்த்த நர்ஸ் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இந்த உலகத்திலே அந்த பேர்வழி வந்த நேரத்தில் அவர்களை கையேந்தி தாங்கி பிடித்த அந்த பாக்கியவதி யார்? ஷஃபா என்ற ஒரு பெண்மணி. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய தாயார். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய தாயார் ஷஃபா என்ற பெண்மணி தான் அந்த பேருடையை முதலாக தன்னுடைய கையிலே தாங்கி பிடித்தார்கள். பெயர் வைத்தவர்கள் ஆட்டனார் அப்துல் முத்தலிப் பெயர் வைக்கிறார். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெயரை, முகம்மது என்ற ஒரு திருநாமத்தை, புகழப்பட்டவர், புகழப்படுபவர் என்று புகழக்குரியவர் என்ற அற்புதமான ஒரு பெயரை இந்த உலகத்தில் ஆட்டனார் அவர்கள் வைக்கிறார். சுமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? வரலாறு சொல்கிறது 8 பேர், 8 தாய்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் புகட்டி இருக்கிறார்கள். அந்த 8 பேரில் பிரபலமானவர்கள் என்று ஹஜ்ரத் சுவைப் அவர்களையும் ஹலீமத்து சாதியாவையும் உலகம் அறிந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் புகட்டிய அந்த தாய்மார்களிடத்திலே யார் யார் பால் குடித்திருக்கிறார்கள் வரலாறு பதிந்திருக்கிறது. அவர்களிடத்தில் யார் யார் பால் குடித்திருக்கிறார்கள் வரலாறு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சிரித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு வரலாறை உலகத்தில் எந்த மனிதனுடைய வரலாற்றில் பார்க்க முடியுமா? எப்பொழுதெல்லாம் சிரித்தார்கள். குறிப்பா அவருடைய கடவாய் பற்கள் தெரிய கொஞ்சம் சத்தமிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை கட்டத்தில் சிரிச்சிருக்கிறாங்க. இந்த நூல் எங்கிட்டையும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த தருணங்கள் என்று ஒரு தொகுப்பு அது. எப்பொழுதெல்லாம் அழுதார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள், எல்லாவற்றுடைய மடி தவழ்ந்த குழந்தைகள் எத்தனை பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மடியிலே 51 குழந்தைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவருடைய மடியிலே தவழ்ந்த குழந்தைகள் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது 51 குழந்தைகள் என்று. அந்த குழந்தைகளிலேயும் மடியிலே வாங்கி வைத்திருக்கிற நேரத்திலே சிறுநீர் கழித்த குழந்தைகள் எத்தனை பேர் வரலாற்றில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் வாங்கி வைத்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலின் மடியில் இருந்தே சிறுநீர் கழித்த குழந்தைகள் என்று வரலாறு பயந்து வைத்திருக்கிறது. திறமையானவர்களே, பயன்படுத்திய ஆடைகள் என்ன, வாகனங்கள் என்ன, எல்லாவற்றையும் சின்ன பிள்ளைகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பில் என்னென்ன தொடர்பில் எல்லாம் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை தெரிந்த ஒரு 5 வயது பையன் ஹஜ்ரத் மஹ்மூத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு, 5 வயது தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை புரிந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடினாங்க. வாய் நிறைய தண்ணீரை கொப்பளித்துக் கொண்டு அவங்க மேனில் அப்படி பீச்சு அடிச்சாங்க. சுன்னத்தின் யார் மேலே அடிச்சிடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாய் நிறைய தண்ணீரை வைத்துக் கொண்டு அதை கொப்பளித்த நிலையிலே அவங்க மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீச்சு அடிச்சாங்க.
அவர்களை பற்றிய ஹதீஸின் செய்திகளை சொல்லும் பொழுதெல்லாம் பெருமக்கள் இந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டதில்லை. மஹமூது ரபி என்று சொல்லிவிட்டு மஜ்ஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ வஜ்ஹிஹி, உங்களுடைய முகத்துக்கு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாய் நீரை கொப்பளித்தார்களே, அப்படிப்பட்ட மஹமூது ரபியே. தண்ணி வந்த உடனே அப்படியே எடுத்து தன்னுடைய மேனியில பூரா தடவிக்கிட்டான். அப்படியே எடுத்து தன்னுடைய மேனியில் தடவி கொண்டார். வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வரலாறை யார் யார் அவங்களுடைய விஷயத்தில் தொடர்புள்ளவர்கள் எல்லா விஷயத்தையும், இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹுடைய அங்க அடையாளங்கள், உடைய முகம் எப்படி இருந்தது, கண் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட அங்க அடையாளம், அதை பற்றிய தனி தொகுப்பே ஒரு கலையே இருக்கிறது. ஷமாயிலே முஹம்மதியா என்று முஹம்மது ஸல்லல்லாஹுடைய அங்க அடையாளங்களையும் குணநலன்களையும் தொகுத்த ஒரு நூல் இருக்கிறது. எத்தனை பாடங்கள் போட்டு ஸல்லல்லாஹு உபயோகித்த செருப்பாகட்டும், அவர்கள் உபயோகித்த ஆடையாகட்டும், பார்வை எப்படி இருக்கும், நடை எப்படி இருக்கும், அவருடைய சின்ன 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 விஷயங்களை கூட இந்த உலகம் பதிந்திருக்கிறது. வரலாற்றின் நாயகம் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதனால இவருடைய வரலாறுகளை நாம் உலகம் பார்த்து வியந்து போய் நிற்கிறது. உலகம் பார்த்து வியந்து போய் நிற்கக்கூடிய வரலாறு. 2 வருஷத்துக்கு முன்னால் பாளையங்கோட்டையில் நடந்த ஒரு கூட்டம், பல மத தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம். அங்கே ஒரு ஃபாதர், அவர் ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் வந்து பேசினார். நான் அவருடைய வரலாற்றை படித்து பார்த்தேன், மனம் விட்டு சொல்கிறேன், இப்படிப்பட்ட புகழுக்குரிய ஒரு மனிதரை உலகம் கண்டதில்லை. இப்படிப்பட்ட அவர் குறிப்பிட்ட சொன்னார், அவர்களை பற்றி ஒரு போட்டோ கூட இல்லை. ஆனா இன்னைக்கு உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இயேசுவின் பெயரால், புத்தரின் பெயரால், திருவள்ளுவரின் பெயரால் ஒரு உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த உருவங்களுக்கு சொந்தக்காரர்கள் உயிரோடு எரிச்சு வந்து பார்த்தா கூட இது நான் இல்ல பாட்டுருவாங்க, இது நான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவருடைய உருவகம் கூட இந்த உலகத்திலே இப்படித்தான் இருக்கும் என்று அடையாளம் சொல்லப்படாத, உருவகப்படுத்தப்படாத ஒரு நிலையில் இவ்வளவு மாண்பானவர்களாக, உலகமெல்லாம் புகழப்படக்கூடியவர்களாக, உலகமெல்லாம் புகழப்படக்கூடியவர்களாக, ஒவ்வொரு நாளும் பாங்கின் வழியாக கோடிக்கணக்கான அவருடைய திருநாமம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகமெல்லாம் சொல்லப்படுகிறது. உண்மையானவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான வரலாறுகள், அற்புதமான செய்திகள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த கட்டத்தில் எல்லாம் பிற மொழி வாசகங்களை பயன்படுத்தினார்கள், அப்படி ஒரு தொகுப்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி, ஆனா அவருடைய வாழ்க்கையிலே அந்நிய மொழிகளை, வேறு மொழிகளை, அந்த மொழி சார்ந்தவர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களிடத்தில் அவர்களுடைய மொழியை எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார், என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பயன்படுத்திய அந்நிய மொழிகள் என்னென்ன வார்த்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துண்டு ஒண்ணு கொண்டு போத்தினாங்க. அழகான துண்டு போத்திய உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன உம்முல் காலித், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கேட்கிறார்கள், ஐன உம்முல் காலித், இந்த பிள்ளை கூட்ட வர சொன்னாங்க. வந்த உடனே இந்த துண்டு எடுத்து அந்த பிள்ளைக்கு போத்தினாங்க. இந்த துண்டு எடுத்து அழகான அந்த துண்டு எடுத்து போத்தினாங்க. போத்தினா அந்த பிள்ளைக்கு அந்த துண்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் பட்ட துண்டு இந்த பிள்ளை மேனியிலையும் படுது, பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது. அந்த பிள்ளை எத்தியோப்பியாவை சார்ந்த பிள்ளை, இது ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை எத்தியோப்பியாவினுடைய பிள்ளை. எத்தியோப்பிய மொழியிலே அழகானது என்பது சொல்வதற்கு சலாம், சலாம் சொல்லுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, சலாம் சலாம், என்ன அருமையாக இருக்கிறது, என்ன அருமையாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மொழியை உபயோகித்தார். எந்தெந்த கட்டத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்நிய மொழிகளை எந்த கட்டத்தில் எப்பொழுது உபயோகித்திருக்கிறார்கள் என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது. மக்களே, ஒரு அதிசயமான வரலாறு. இப்படிப்பட்ட துல்லியமான ஒரு வரலாறை உலகம் யாருடைய விஷயத்திலும் கண்டதில்லை, யாருடைய விஷயத்திலே. எனவே அவங்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவர்களை பற்றி ஏதாவது நம்மள்கிட்ட கேட்டா ஒரு 10 நிமிஷம் சொல்றதுக்கு நம்மள்ட்ட என்ன செய்தி இருக்குது, அவர்களை பற்றி ஏதாவது ஒரு ஆட்சேபனைகளை கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது. நம்முடைய தலைவர் அல்லவா அவர்கள், நமக்கு வழிகாட்டி அல்லவா.
அல்லாஹ் தஆலா அவர்களின் உம்மத்தாக நம்மை ஆக்கி வைத்திருப்பதற்கு நாம் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும். அதனாலே புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதம் வருகின்ற இந்த காலகட்டத்திலாவது எல்லா காலகட்டத்திலும் தெரிஞ்சிருக்கணும், இருந்தாலும் கூட அவருடைய வரலாறை குறைந்த விலையில் அவருடைய வரலாற்று நூல்கள் கிடைக்கிறது. 10-15 ரூபாயில எல்லாம் நூல்கள் கிடைக்கிறது. எனவே அவருடைய வரலாறுகளை படிக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அதை தெரியக்கூடிய நிலையிலும் நம்மை ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் மீது நமக்கு கடமையான மஹப்பத்தை, அவர்கள் மீது நமக்கு கடமையாக்கப்பட்ட அவர்கள் மீது உள்ள மஹப்பத்தை, அவர்களுக்கு கட்டுப்படுவதை, அவர்களை பற்றி உண்டான கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்கு அது காரணமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நாயகத்தின் அந்தஸ்தை, உடைய புகழை அல்லாஹ் மென்மேலும் உயர்வாக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய அன்பையும் பிரியத்தையும் பெற்ற நல் உம்மத்துமார்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருந்தார்கள். நாளை கியாமத்தில் அவர்களோடு அவர்களுடைய லிவாவுல் ஹம்த் என்ற கொடியின் நிழலில் ஒதுங்கி அவர்களோடு சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அந்த பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.